இப்பவும் சரிதான். இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். பாஜக 11 ஆண்டுகளா இருக்கு. இது வரைக்கும் அந்த கூட்டத்தை நடத்தல. 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமிய ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அன்னை இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, 2 அக்ரிமெண்ட் பார்க்கணும். இப்பவும் சரிதான். இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுத்துலாம் நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும். எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லல. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் தெரியும். நீ பத்திரிகையாளர், நீங்க வாங்க போயிட்டு வெட்ஜ் பேங்க் போடுது. இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர், அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன, அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது. இதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க. பொலிட்டிக்கலா கேக்குறப்ப கலைஞருக்கு தெரிஞ்சுதான் காங்கிரஸ் கொடுத்ததா இல்ல கலைஞருக்கு தெரியாம கொடுத்ததா? அவரே ஒரு கமிட்டியை போட்டு பேராசிரியர், சட்ட பேராசிரியர் போட்டு எல்லாம் வாதம் பண்ணி இருக்காரு. செழியன் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்காரு. சாப்டர் 5 என்ன சொல்லுது அந்த சட்டத்துல, தீர்மானத்துல சாப்டர் 6 என்ன சொல்லுது? சாப்டர் 5 ரொம்ப தெளிவா இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த இடத்தில் மீன் பிடிக்கலாம். அத்தோனியார் கோவிலுக்கு விசா இல்லாமல் சென்று வரலாம். பருத்தி வலைகளை காயப்படலாம்னு அந்த ஆய்வுல சொல்லுது.